எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஓகேவா, நீ அந்தாண்ட போய்ட்டு நான் அந்தாண்ட நின்று பேசுகிறேன். ஏன்னா எம்மா நேரம் இப்படி பிடிச்சா கை வலிக்கல. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தைச்சிருந்தேன். எது இருந்தாலும் குலாப்ஸ் ஆகின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப்பு பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட கமெண்ட் பாக்ஸும் சரி, ஜெயஸ்ரீயோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்களாம், அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்னா, ஏன் அக்காலாம் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, ஏன் எங்கேயும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா வீடியோ போடல சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் வீடியோ போட்டு இன்னோட 10 நாள் ஆயிருக்குல்ல, ஒரு 9-10 நாள் ஆயிருக்கும். இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலையால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே இல்லை, அங்கே தான் இருக்கோம், மாமியார் ஊரில் தான் வந்து இருக்கோம். அங்கே இருக்கிறதுனால எங்களால் சரியாக வீடியோவே போட முடியல. ஸோ ஒன்று சொல்லிவிட்டு நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். மனம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டோம். என்னென்னா இப்போ பார்க்குறது எப்படி அழகாக முடியலாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அதான் இன்றைக்கி தான் வந்து வேலை இல்லை, இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஓகேவா, நீ அந்தாண்ட போய்ட்டு நான் அந்தாண்ட நின்று பேசுகிறேன். ஏன்னா எம்மா நேரம் இப்படி பிடிச்சா கை வலிக்கும்ல. சரி ஓகே ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மனம் வந்து பாருங்கள் எந்த நிலமையில இருக்காரு சொல்லிட்டு முடி வெட்டலை, வேலை வீட்டு வேலை நடக்குதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சரியாக வீடியோ போட முடியல. முடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வேலை. சொல்ல போனால் வீட்டு வேலை முடிச்சுட்டு தான் முடி வெட்டலான்னு இருந்தோம், வேலை வெட்ட முடியல, பொங்கல் வந்துருச்சு, முடி வெட்டிடலாம். ஆமாம், முடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு போட்டு சீவி இருக்காரு. சீப்பு போட்டு சீவாதப்பெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இதோட நிறைய முடி இருக்கும். ஸோ போய் முடி வெட்டிட்டு வா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே சரி. அது மட்டும் இல்லாமல் இவங்க முடி இருந்ததுனால சூடு வேறு ஃப்ரெண்ட்ஸ், சூடு கட்டி வேறு அங்கங்கே வருது. சிமெண்ட்ல வேலை செய்யறோம்ல, அந்த சூடான தெரியல ஒரு மாதிரி கட்டியெல்லாம் வருது. இந்த கணத்தில் கூட ஒன்று வந்து இருந்துச்சு. சரி ஓகே, முடி வெட்டிட்டு வாங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பழைய மனம் பார்க்கணும். எப்பயாவது தான் அது மாதிரி இருப்பீங்க, ஆனால் இப்போ ரொம்ப நாளாக இப்படியே இருக்க மாதிரியே இருக்குது. சரி ஓகே, போய்ட்டு முடி வெட்டி வந்து பார்க்கலாம். சரி ஓகே, பாய் பாய். வேற காட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டாமல் தாடிலாம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள சுற்றிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஒரு மாதிரி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. மனோவும் இங்கெல்லாம் கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஹீட்னால. நானா பரவாயில்ல 2 டைம் நான் எண்ணெய் தைச்சி குளிச்சேன், அவர் அது கூட இல்லை. ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே போயிட்டுருக்கு. ரொம்ப சொல்லிட்டு தை மாசத்துக்குள்ள வீடு ரெடி பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ நடக்குமான்னு தெரியல. பொங்கலுக்குலாம் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அங்கேயே போகிற மாதிரி பிளானு. பட் ஆனால் இன்னும் ரெடி ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், ஏன்னா எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும், அதனால் ஒன்றும் செட் ஆகலை. ஆமாம், ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுருந்தீங்க, பொங்கல் ஷாப்பிங்லாம் போகலையா, பொங்கல் ஷாப்பிங்லாம் பண்ணலையான்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு பொங்கல் ஷாப்பிங்லாம் போகுமானே சொல்லிட்டு தெரியல. ஏன்னா டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் வேலை இருந்துகிட்டே இருக்குது, எப்போ ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவங்க வேலை இல்லைன்னா நம்ம வந்து செஞ்சு தருவாங்கல்ல, அதனால. இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இவர் முடி வெட்ட போனதுனால அங்கே கூட்டமாக இருந்ததுனால டைம் ஆயிடுச்சு. காலையில தான் அங்கேயே டைம் போயிடுச்சு. இன்னைக்கு வேலை இருக்கு, தண்ணி ஊற்றணும், அப்புறம் தர கொஞ்சம் உடச்சி வைக்கணும்னு தர இழுக்கணும். அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கல. அதான் சொன்னேன், பொங்கலாம் அங்கே போய் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்காது. நம்ம வீடுலாம் பூசிட்டா அங்கேயே உள்ளே இருந்துக்கலாம்ல. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு ரெடி ஆகிடும், பார்க்கலாம். இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல. 2 நாள்லேருந்து 3 நாளாக கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதான் சொல்கிறேன், 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே ரெடி பண்ண முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலான்றேன். ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ பர்ச்சேஸ்லாம் பண்ணல. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் உனக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. நான் வந்து என்னோட ட்ரெஸ் வந்து ப்ளவுஸ் தைக்க போகிற சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மனோக்கு எனக்கு எடுத்ததுனால சரி இதை இப்போ பார்த்துக்கலாம், அப்புறமா துணி எடுக்க ஷாப்பிங் போக முடிஞ்சா போகலாம். நடுவில் இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைச்சா போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா பொங்கல் ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஏன்னா தீபாவளிக்கே நம்ம ஷாப்பிங் போகலன்னு நினைக்கிறேன். போகல வாங்கி தரல, ட்ரெஸ் எடுத்தார்ல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோவே வந்து போட முடியல. கண்டிப்பாக வீடெலாம் ரெடி பண்ணிட்டு ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் சும்மா நாங்கள் போயிட்டு ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுவோம். அப்போ எனக்கு ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்லாம் தைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. டெய்லர் கிளாஸ் போனால் ஒரு ஃபினிஷிங் வரும், அந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக தைச்சிடலாம் இல்லையா. ஸோ நான் அதெல்லாம் போகலை. அதாவது ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் போனேன். சுடிதார் வசதினா நான் போகல.
சரி நம்ம யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து ஒரு டாப் ஒன்று தைச்சிருந்தேன். ஏன்னா அது ப்ளவுஸ் தைக்கிற பேசிக் தெரிஞ்சு, மிஷினோட பேசிக்கும் தைக்கிறதோட பேசிக் தெரிஞ்சாலே போதும். மனோக்கு எதுவுமே தெரியாமலே சட்டை தைக்கிறாரு, எல்லாம் தெரிஞ்ச நான் எதுக்கு சும்மா உட்காந்துருக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவும் வந்துருந்துச்சு. உங்ககிட்ட காட்டுறேன் எப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்து வந்து பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க முதல் ட்ரை பண்ணும்போது ஏதாவது சாரீ அது மாதிரி பண்ணு, எதுக்கு முதல்ல மெட்டீரியல் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அது எடுத்தால் தான் நமக்கு எந்த சைஸில், ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சாரியில் வந்து எனக்கு எப்படி மடித்து வெட்டுறது சொல்லி தெரியல. ஆனால் இந்த மெட்டீரியல் எடுத்து நிறைய பேர் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஏன்னா வெட்டதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெட்டுறது, கட் பண்ணுறதுலாம். ஆமாம், சைஸ் கரெக்டாக கட் பண்ணணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் அந்த எந்த சைடு எப்படி வரணும்னு தெரியணும்ல. இது வாங்கி நான் போட்டு எனக்கு கொஞ்சம் இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ சேரீல நான் வந்து தைப்பேன். சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தைச்சிருந்தேன். எது இருந்தாலும் குலாப் சைடுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாப்பு பார்த்துறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வெரைட்டியா இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு இது முட்டியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. தச்சு போடும்போது லென்த், அதனால நான் கீழே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துட்டேன் அட்டாச். ஆமா, ஜாயின் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்றேன்னு சொல்லுவா. ஃபர்ஸ்ட் நான் எதுவும் யோசிக்காம பின்னாடி யூ நெக் வச்சிருக்கலாம், பான் நெக் வச்சுட்டேன். தெரியுது. பானைக்கு வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணதுனால கழுத்து கீழே இறங்கிருச்சு. இது டிசைன் இல்லையா, அதனால கழுத்து கொஞ்சம் கீழே ரொம்ப கீழே இறங்கிருச்சு. அதனால நான் ஷோல்டர் பிடிச்சி இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சிருக்கேன். அப்பயும் இறக்கமா இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கரெக்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் டைட்டா இருந்தது. நான் வந்து டைட் பிரிச்சுட்டேன். அது ஒன்னாச்சா. நெக்ஸ்ட் ஒட்டு போட்டது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். மற்றபடி வேற ஏதாவது இருக்கு உனக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சுன்னா தச்ச உனக்கு தான் தெரியும். இப்போ நான் தைக்கிறேன்னா எனக்கு தெரியும் எங்கெங்க மிஸ்டேக் பண்ணிடுறோம், அடுத்த முறை திருத்திக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் சாரி வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் தைக்கணும். ஸோ நான் நல்லா தைச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் இதோட பேண்ட்லாம் தைக்கணும்ல. ஆமாம், இது தைச்சிட்டேன். அதையும் தைக்கணும் செட்டா. ஆமாம், தைச்சி நான் பொங்கலுக்கு போகலான்னு நினச்சேன். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சதுன்னா சீக்கிரமே பேண்ட் தைச்சி ஒரு செட்டாக போட்டுறேன். சரி, ஓகே. இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கவனம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் முயற்சி. இல்லை இந்த அளவு வந்து பெரிய விஷயம் தான் இல்லை. ஆனால் பின்னாடி யூ நெக் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு. பா நெக் வந்து சுத்தமாக செட் ஆகலை, எடுக்கல. ஆமாம், பழைய மாடல் மாதிரி இருக்கு, நைட்டி மாடல் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எனக்கு சேரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா மனோட சட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வரல, அங்கேயே தான் இருக்கேன். நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு கொடுக்குறேன் சொல்லிட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எடுத்து கொடுத்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட காமிச்சிடுறேன். சரி. அம்மா எடுத்து கொடுத்தது ஜெயஸ்ரீ எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி. மனோவுக்கும் இது மாதிரி தான் கலர். வேர் பண்ணி காட்டலாம் உங்களுக்கு. நானே இன்னும் பார்க்கல, கலர் மட்டும் ஃபோட்டோவில் பார்த்தேன். ஆமாம், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு கலர். ஜெயஸ்ரீ வந்து கட்டமாக டிசைன் போட்டிருக்கா, அது வந்து அவன் எடுத்துக்கிட்டா. சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வந்து பார்த்துட்டு ஜெயஸ்ரீ எப்பயுமே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ கூட சண்டை நடக்கும். இந்த மாதிரி ஒன்றா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இது நான் தான் எடுத்துப்பேன், இல்லை நீ தான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு சண்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கல்ல. ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஒரே கலர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கிட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ, மற்றதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். சாய்ஸ் இதில் என்னோட தான் இருந்தது. அது பெரிய விஷயம் தான் இல்லை. ஆமாம், இது கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு ஒரு வாட்டி கூட கொடுத்தது இல்லை. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால் அந்த சாரி அவன் எடுத்துக்கிட்டா. இதில் இந்த லீஃப் மாதிரி இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டேன். இது 2 சாரியுமே சூப்பராக தான் இருந்தது, ஃபோட்டோவில் பார்த்தனே. என்னோட ரிவ்யூவோட மாமாவோட ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா ரொம்ப எதிர்பார்த்தா. மாமா சொல்லிட்டாருல. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தான் வந்து தைக்கணும். பார்க்கலாம் உங்களுக்கு. சரி, ஓகே. நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னு சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வந்து போடலாம். ஸோ மீட் பண்ணலாம். ஓகே. சரி, ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு டாப் தச்சு உங்ககிட்ட வேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரியான மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.